ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து முருகருக்கு வெற்றிலை தீபம் போட போகிறோம். இன்றைக்கி மதியத்துலேருந்து நம்ம வந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்னென்ன வேலை பார்க்குறோங்கிறத ஒரு வ்ளாகாக எடுக்க போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பருக்கு தம்பி பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா. நானும் குளிச்சுட்டு எல்லாம் ரெடியாகி வந்துட்டேன். இது நம்ம வந்து முருகருக்கு வெற்றிலை தீபம் போட வேண்டியதான். காஞ்சி மாவடி வைத்து செல்வோர் மலரை போற்றி அண்ணால் செல்வரும் மயிலும் போற்றி திருக்கை கருணை போற்றி ஏழும் துதிக்க நின்று. ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக இந்த வாரம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக 6வது வாரம் நான் வெற்றிலை தீபம் நல்லபடியாக நான் போட்டுட்டேன். பிரசாதமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வச்சுருக்கேன். நெய் தீபம் ஏற்றியாச்சு. வெற்றிலை தீபம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சாய்பாபா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 2 ஆச்சு. தம்பிங்களுக்கு சாப்பிட கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. சாப்பாடு, சூடாக சாப்பாடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் போட்ட சாம்பார். ஃப்ரெண்ட்ஸ், கேரட்டும் பீன்ஸும் போட்ட சாம்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பூரி நைட்டு சுட்டதில் மீதி இருந்தது. சரி, ஓகே, அதில் வந்து ஒரு 4 பூரி இருந்தது, அதை சுட்டு வச்சிட்டேன். அப்படியே அதையும் தம்பிங்களுக்கு ஒரு பூரி அப்படியே கொடுத்துக்கலாம். பூரிக்கு பார்த்திங்கன்னா நைட்டு பண்ண மசாலா இருக்குது. இது நைட் வரைக்கும் இருந்தால் வீணாக போகணும். சரி, ஓகே, இப்போ அப்படியே ஆளுக்கு ஒரு பூரி எடுத்துட்டோம்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது மசாலும் பூரி இருக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இனி போய் தம்பிங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஷின் வாங்கி பார்த்திங்கன்னா ஒரு 18 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த மிஷின் வாங்கி. ஆனால் நான் வந்து அதிகமாக உட்காந்து தைச்சது கிடையாது. ஏதாவது சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஓர் அடிக்கணும், டக் பிடிக்கணும், அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் உட்காந்து அடிப்பேன். அதுவுமே எப்போவாக தான் உட்காருவேன். என்ன மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி மிஷின் வாங்கி அப்படியே வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் மேரேஜுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அப்படியே நமக்கு பேபிஸ்லாம் ஆகும். நம்மளால் அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கிறக்கே நமக்கு டைம் சரியாக இருக்குது. நம்மளால் இதெல்லாம் சரியாக உட்கார முடியல. ஆனால் இதில் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏன் நான் திடீர்னு எடுத்து உட்காந்து தைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெட் கலர் டாப்பு வேணுங்கிறக்காக தான். இது பார்த்திங்கன்னா இதுதான் புதுசு. கை பார்த்திங்கன்னா இங்கே நெட்டு மாதிரி வந்திருக்கு. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்தது. சரி, இதை டக் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாளைக்கு இந்த கலர் டாப் ரெட் கலர் கண்டிப்பாக போடணுன்றக்காக. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பு கட்டியிருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தண்டுமாரியம்மன் கோயிலுக்கு தான் பால்கோடு எடுக்கிறது தான் வேண்டி கட்டியிருக்கோம். சரி, நாளைக்கு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு போகணுங்களா. சரி, இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது, உடம்புறவும் கொஞ்சம் பத்தலைலாம். அதனால் சரி, ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த டாப் வந்து ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். இது வந்துருச்சு. அதனால் சரி போட்டு பார்த்தேன். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்தது. சரி, ஓகே, இதை மட்டும் நம்ம உட்காந்து டக் பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த மிஷின் மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வச்சுருப்பேன். பேகு, பைய, அது இதுன்னு எல்லா இடம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லையே. ஒன்றை வைக்கிறது, அப்புறம் அப்படியே எடுத்து எல்லாத்தையும் வச்சு இப்போ டாட்டா ஆயிடுச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ உட்காந்து இதை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன்.
ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மிஷின் வந்து நம்ம தைக்கிறதே இல்லைங்களா அடிக்கடி, அதனால் என்ன ஆயிடுச்சு நூல் கட்டாய் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், இது என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். இது ஒரு 2 தையல் போடவே பார்த்திங்கன்னா நமக்கு நூல் கட்டாயிருது, எதனாலன்னு எனக்கு தெரியல. அது ஒன்று தான் தைக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நமக்கு ஒரு இதாக உட்காந்துட்டேன்னா நான் ஃபுல்லாக அடிச்சு விட்ருவேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து நான் உட்கார மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். நான் உட்காந்தேன்னா நல்லா நீட்டாக தைச்சி முடிச்சிடுவேன், எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் தைச்சி முடிச்சிடுவேன். ஏதாவது தம்பிங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து தைச்சிடுவேன். ஆனால் இது என்னென்னா இப்போ தையல் வந்து 2 தையல் போடவே தையல் கட்டாய் நூல் கட்டாய் போகுது. இது எதனாலன்னு தெரியல. இது தெரிஞ்சால் வேணால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தைச்சி முடிச்சுட்டு போய் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதை கழுகிட்டு நம்ம வந்து ஈவினிங் இப்போவே பார்த்திங்கன்னா மணி 4 ஆயிடுச்சு. ஒரு 1 ஹவர் உட்காந்து பார்ப்போம். ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு போயிட்டு நம்ம வந்து அப்புறம் ஈவினிங் ரொட்டீன் எப்பவும் போல் தம்பிங்களுக்கு பால் ஆற்றி கொடுக்குறது, சாமி கும்பிடணும், கோயிலுக்கு போகணும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில் போகிறதெல்லாம் இருக்குது. அப்படியே நீ வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் பார்த்திங்கன்னா தம்பிக்கு மாதுளம்பழம் போட்டு கொடுத்துருக்கேன். தம்பி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து மாதுளம்பழம் சாப்பிட்ருக்காரு. ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடிச்சோம்ல ஜூஸ் ஸ்டாப் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஜூஸ் நல்லா அடித்தாச்சு. இங்கே கம் அம்மா கம் ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் அடித்தாச்சு. 2 தம்பிக்கும் கொண்டு போய் கொடுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குடம் எடுத்துருக்கோம், கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக. இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேப்பந்தலை உடச்சிட்ருக்கோம். தண்ணி ஊற்றும்போது வேப்பந்தலை போட்டு சாமிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக உடச்சிட்ருக்கோம். எங்களுக்கு பக்கத்துலேயே வேப்ப மரம் இருக்கிறனாட்டி எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு. விழுந்துருவா ரோஹித்து. லைனில் நின்றுட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்றதுக்காக, சாமி பார்க்குறதுக்காக. நாளைக்கு திருவிழா மூடி, நாளைக்கு தான் பால் குடம் எடுக்கிறேன். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் பார்த்திங்கன்னா நேற்று அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடந்தது. அது பூவெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. சரி நம்மளும் போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம். சாரி கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கனாலே தெரியும், வாங்கவே முடியல. பூ கொடுக்குறவங்களே கீழே இறங்கி வந்துட்டு மறுபடியும் எல்லாம் அவங்க பிடிச்சி தள்ளவும் அவங்களே மேலே போயிட்டாங்க. பூவே வாங்க முடியல. எதை சரி என்னடா சாமிக்கு நமக்கு கிடைக்கலையே நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா பயங்கர கூட்டம். ஒரு பாருங்க தம்பிங்க 2 பேரையும் ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டேன். அதனால் சரி என்னடா நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வளையல் கிடச்சிருச்சு, அம்மனோட வளையல் கிடச்சிருச்சு. எப்படியும் திருக்கல்யாணத்தில் போய் நம்ம
கலந்துக்கிட்டு நல்லபடியாக நமக்கு வந்து வளையல் கிடச்சிருச்சு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா எனக்கு பூ கிடைக்கலேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா குட்டி தம்பி அழகாக போய் பெரிய தம்பி குட்டி தம்பியும் சேர்ந்து பூ எப்படியோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப மன நிறைவாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து திருக்கல்யாணமும் பார்த்துட்டு சாமியோட வளையல் பூ எல்லாம் வாங்கிட்டு வந்தது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக நிறைவாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், அம்மனுக்கு திருக்கல்யாணம் தண்டுமாரியம்மன் கோவில் இது. இன்றைக்கி இங்கே திருக்கல்யாணம் நடந்து முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பூ வாங்குறதுக்காக அவ்வளோ கூட்டம் நின்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா நம்ம தம்பி அடித்து பிடிச்சி பூ வாங்கிட்டான். நான் பார்த்திங்கன்னா அம்மனோட வளையல் வாங்கியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சாமி வந்து திருக்கல்யாணம்லாம் முடிஞ்சு பல்லாக்கில் கொண்டு போய் வச்சுட்டு திருவீதி உலா சொல்லுவாங்க இல்லைங்களா, வீதியில் கொண்டு வருவாங்கள்ல சாமி, அந்த மாதிரி கிளம்பிட்டாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா தேரை தூக்குறதுக்காக சாமி எடுத்து கொண்டு போய் தேரில் வைக்கிறதுக்காக எல்லோரும் கூப்பிட்டுருந்தாங்க. அதில் நமக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிது. எங்கள் வீட்டில் அவர் போய் பிடிச்சி கொண்டு போய் வச்சார். அந்த பாக்கியம் வந்து எங்கள் அம்மன் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சாமியை எடுத்து கொண்டு போய் வைக்கிறதுக்கு பல்லாட்டில் வைக்கிறதுக்கு. ஏன்னா அது தொடர்றதுக்காகவே அவ்வளோ கூட்டம் சுற்றி சுற்றி அவ்வளோ கூட்டமாக போனாங்க. இருந்தாலும் அந்த பாக்கியம் நமக்கும் கிடச்சிருக்கு. அது எங்களுக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவாக மன சந்தோஷமாக இருந்தது. நல்லபடியாக சாமி வீட்டுக்கு வந்துட்டாங்க.